ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் துளாராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க. இந்த துலா ராசி நேயர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறாரு. சுக்கிரன் பலமாக இருந்தாலுமே கூட ஏப்ரல் 12க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் நிறைய அரிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது ரெண்டுமே ஒரு சேர தான் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது கிடைக்கும். ஸோ துளாராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது. தொழில் ரீதியாக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த ஒரு அருமையான அற்புதமான அரிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ இதனால் உங்களுடைய தொழில் வளம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் புதுசாக கூட்டாண்மை வந்து அமைச்சிக்கிறது இந்த நேரத்தில் அதுவும் வந்து வாய்ப்பு இருக்குது. இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த நேரத்தை மட்டும் கடந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து அப்படி மட்டும் நீங்கள் நினச்சி கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சான்ஸுமே அது கடவுளாக உங்களுக்கு பார்த்து கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களை நிலைநிறுத்தி கொள்வது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். நீங்கள் தான் அந்த இடத்துக்கு சரியான ஆள், சரியான பர்சன் நீங்கள் தான் அப்படின்னு ஒரு இடத்துல உங்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்கக்கூடாது. அது நல்லதோ கெட்டதோ பின்னாடி என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய தன்மை என்ன, உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்றது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து துளாராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை வந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் துளாராசி நேயர்களே உங்களுக்கே உரியான சரியான ஒரு அணுகுமுறையை இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்கும். எதிர்காலத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வலிமையாக மாற்றிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் பயன்படுத்துங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, அதை மற்றவங்க ஏற்றுக்கல அப்படின்னா விட்டுட்டு போயிடுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. ஏன்னா 7வது இடத்துல தான் இந்த கிரக மாற்றமே இந்த ஏப்ரல் 12க்கு அப்புறமா ஏற்பட போகுது. அதனால் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கூடையுமே சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஆனால் இதை எல்லாத்தையுமே கடந்து தான் நீங்கள் வந்தாகணும். மற்றவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிலமையில இருந்து மட்டும் யோசிக்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய நிலையும் யோசித்து பார்க்கணும். அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அப்படின்றத நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. அதனால் வாக்குவாதம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. அதே போல் அவசரப்பட்டு எந்த விதமான வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, வெளியில் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு உங்களுடைய பேரையே அப்படியே கெடுத்துடும். இவ்வளோ நாளாக சம்பாதிச்ச நல்ல பேரை அப்படியே ஒரே வார்த்தையில் அது வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ஏன்னா நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்படணும். கெட்ட பேர் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், நம்மளால் அதை வந்து செஞ்சிட முடியும். அந்த மாதிரி இந்த டைமில் துளாராசிக்காரங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநபர்கள்ட்ட உங்களுடைய குடும்ப ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் என்ன சொத்து வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, என்ன மாதிரிலாம் வந்து செயல்பட போகிறீங்க, இந்த மாதிரி எந்த ரகசியங்களையும் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். பொருளாதாரம், ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். சின்னதாக வந்து ஏதாவது தலைவலி, காய்ச்சல் அப்படின்னு மருத்துவ செலவுகள் செய்வீங்க.
இதனால் எதிர்பாராத உங்களுக்கு செலவுகள் வரும். அதே மாதிரி பயண செலவுகளும் இருக்குது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த பணம் உங்களுக்கு விரைய பணமாக வந்து ஆகாது. பணத்தை சரியாக வந்து திட்டமிடுங்க. ஆரோக்கியத்தில் குறிப்பாக சிறுநீரகம், முதுகு தண்டுவடம் இது சார்ந்த உபாதைகள் வராமல் வந்து இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிங்க. கோடைக்காலம் நீர் சத்து குறைஞ்சது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நல்ல தண்ணீர் குடிங்க. அதே மாதிரி நல்ல உணவு சாப்பிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வும் எடுக்கணும். ஸோ அதனால் நல்ல ஓய்வெடுங்க. தூக்கம் இல்லாமல் வந்து இருந்தீங்க அப்படின்னாலே எல்லா பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே துளாராசி நேயர்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது இந்த ஆரோக்கிய ரீதியான செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நல்ல உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல சத்தான பழங்கள் சாப்பிடுங்க. காய்கள் கீரைகள் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா போச்சுங்க, எல்லாமே வந்து வீணாக போயிடும். அதனால் ஆரோக்கியத்தின் மீது நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து தீர்மானிக்க போகிறீங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறாருங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு இதுக்கு எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்த போகுது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக கடன் இருக்குது அப்படின்னா எல்லாமே தீர ஆரம்பிச்சிடுங்க. ஜூனுக்கு அப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே கூட எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். துளாராசி நேயர்களுக்கு இந்த டைமில் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னதான் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே இருந்தாலுமே கூட அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் வெற்றிகளை எல்லாம் பார்ப்பீங்க. மேலும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பயம், குழப்பம் இது எல்லாமே போய் ஒரு தெளிவானது கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய யோசனைகள் வருங்க. ஆனால் அந்த யோசனைகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினம் தான். இது செய்யும் பொழுது தான் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர பணியிடத்தில் கூட்டு தொழில் அதாவது கூட்டு உழைப்பு டீம் ஒர்க்காக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கலாம். நிதிநிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப தேவைக்காக சின்ன சின்ன செலவுகள், சுப செலவுகள் இதெல்லாம் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செலவு சுப செலவுகளாக இருக்க போகுதுங்க. ஸோ வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் புதிய முதலீடுகளை வந்து செய்கிறீங்க அப்படின்னா திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிட்டு செயல்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். இல்லைன்னா அது வந்து ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். நிதிநிலை சீராக இருக்குங்க. அதனால் பிரச்சனை இல்லை. வாகனம், வீடு இது தொடர்பான செலவுகள் மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். உடல்நலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாலே போதுங்க. இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்துட்டு நிதானமான முடிவுகளை எடுங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 12க்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன செய்ய இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடுகள் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சுக்கிர பகவான் தாங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உங்களுடைய கையால் மல்லிப்பூ சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் போடுங்க. இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார தடையை வந்து நீக்கி கொடுக்கும். மறக்காமல் இந்த துளாராசிக்காரங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க. வசதி இருக்கக்கூடியவங்க தங்கம் வாங்கி கொடுங்க. வசதி இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கீங்க, தங்கம்லாம் எங்களால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா பால், சர்க்கரை இது மாதிரி விலை நேர பொருட்களை தானமாக செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் ஓம் பார்காய நம அப்படின்ற இந்த மந்திரத்தை தினமுமே உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் 108 முறை வந்து சொல்லுங்கள். இது உங்களுடைய மனசுக்கு அமைதியையும் தெளிவையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அந்த டைமில் செஞ்சிங்கன்னா கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதி ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களை வந்து சோதிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் காட்டக்கூடிய பொறுமையும் நிதானமும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அதனால் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. நடக்கிறது எல்லாமே வந்து நன்மைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும். ஸோ துளாராசி நேயர்களே, வரக்கூடிய ஏப்ரல் 12க்கு பிறகு நிகழக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்ன பரிகாரம் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே மறக்காம இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.